guys, நான் உங்கள் ஜோஷ்வா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செண்டுமல்லியில் பெரிய திண்டு மாலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, செண்டுமல்லி இந்த மாதிரி எடுத்து தொடப்ப குச்சியில் அப்படியே நீங்கள் குத்திக்கிறீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உடச்சிக்கிறீங்க. செண்டுமல்லி காம்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்மளுக்கு இது இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நார் நீங்கள் உரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து அப்படியே நீங்கள் ரவுண்டாக சுற்றுறீங்க. சின்ன மாலை சுற்றுற மாதிரியே தான். இதை கொஞ்சம் நம்ம என்னென்னா விரித்து வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரவுண்டாக வச்சு அப்படியே நீங்கள் சுற்றுறீங்க. அப்படியே நீங்கள் ரவுண்டாக வச்சு சுற்றுவீங்க. மேலே போக போக நீங்கள் அப்படியே விரித்து வச்சு சுற்றணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சின்னதாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போக 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 கொஞ்சம் பெருசாக விரித்து அப்படியே நீங்கள் சுற்றுறீங்க ரவுண்டாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா மாலையும் நான் கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ, என்ன மாலையை பற்றி வேணுமோ வீடியோவில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாலையை கூட நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக நீங்கள் சுற்றிக்கிறீங்க. இந்த மாலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரணும்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திண்டு நல்லா ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ திண்டு நம்ம நாட் போட்டு அப்படியே நீங்கள் பார்டர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் செண்டி பார்டர் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் மாலை வந்துட்டு கொஞ்சம் ஷோல்டர் வலி தான் எடுக்கும், ஏன்னா பெரிய மாலை. இந்த மாலை பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் பக்கம் போட்டாங்க. ஸோ அதனால் சீக்கிரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்கா ஃபினிஷிங்காக வச்சுக்க கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆகிட்டுருக்குது. நம்ம ரோஸ் மாலை எப்படி கட்டணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்காக நாங்கள் காய் சுற்றி சுற்றுறோம். காய் கூட எப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் காய் வச்சு இப்படி ரவுண்டாக 3 ரோஸை வச்சு இப்படியே நீங்கள் சுற்றிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் காய் சுற்றிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் நம்ம வைக்கிறோம், ஆரஞ்சு சென்டி இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா ஃபினிஷிங் வந்துட்டுருக்குது. நெக்ஸ்ட் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த காயை ரோஸை இப்படி கொஞ்சம் விரித்து நம்ம சுற்றுறோம் கொஞ்சத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் காய் சுற்றிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராடு கிடைக்கும். இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செண்டி மாலை நீங்கள் சின்னதாக அப்படி சுற்றிங்க பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் சுற்றிக்கங்க. அப்புறம் இந்த அளவுக்கு சுற்றின பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு மேலே வைக்கிறது. இப்போது ரோஸ் வச்ச பின்னாடி வந்துட்டு இந்த தலை இப்படியே நீங்கள் ரவுண்டாக வச்சுட்டு இப்படியே நீங்கள் நாட் போட்டிக்கோங்க, போதும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சுற்றி வச்ச செண்டி இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக ரவுண்டாக கரெக்டாக வச்சிடணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இலை, இது பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க, பூ மார்க்கெட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அப்படியே நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இலையை கொஞ்சம் அழுத்தி வைங்க, அப்போ தான் அந்த இது மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4 திண்டு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் 4 திண்டு சுற்றின பின்னாடி 2 திண்டையும் இப்படி வச்சு இறுக்கி நீங்கள் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்கில் திண்டு பயங்கரமாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஞ்சம் தான் நம்ம கட்டுறோம். ஆல்ரெடி குஞ்சம் போட்டிருந்ததை இறுக்கி நம்ம கட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கோட மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போது குஞ்சத்துக்கு கீழே வேணி மாதிரி கட்டின குஞ்சத்தை நம்ம ஃபிட் பண்ணுவோம். நல்லா இறுக்கி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு மாலை வந்துட்டு கலண்டு விழுகாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குஞ்சத்துக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க இறுக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நல்லா ஃபினிஷிங்கில் பக்காவாக வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திண்டு மாலை பக்கா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மாலையை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.